श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ பஜகோவிந்தத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். ரத்யாச்சர்பட விரச்சித கந்தஹ புண்யா புண்ய விவர்ஜித பந்தஹ யோகி யோக நியோஜித சித்தஹ ரமதே பாலோன்மத்தவ தேவ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ பஜகோவிந்தத்தின் 23வது ஸ்லோகம். இந்த 23வது ஸ்லோகத்தில் அந்த பக்தியின் உச்சக்கட்டத்தை தொட்ட ஒரு பக்தனோட அந்த ஒரு குறிப்பை இந்த இடத்துல கொடுக்குறாளாம். அதாவது அந்த பக்தியில் உச்சக்கட்டத்தில் இருக்கும் ஒரு பக்தன் எப்படி இருப்பான் என்கிற அவனோட இலக்கணத்தை இந்த இடத்தில் நம்மளால பார்க்க முடியாது. இந்த ஒரு ஸ்லோகத்திற்குண்டான அர்த்தத்தை பார்த்தோம் என்றால், ரத்யா சர்பட விரச்சித கந்தக, அதாவது கிழிந்து போன துணிகள். இப்போ ஒரு துணியை வைத்து கொண்டிருக்கோம், அந்த துணி கிழிந்து போயிடுது என்றால் அதை தூக்கி போடுறோம். இப்படி கிழிந்து போய் தூக்கி போடப்பட்ட அந்த துணிகள் எல்லாத்தையுமே எடுத்து அந்த துணியிலேருந்து பீசஸை எடுத்து அதை தேய்த்து ஒரு துணியாக மாற்றி அதை அணிந்து கொள்வார்களாம் பக்தர்கள். அவர்களுக்காக எதுவுமே ஆசைப்படாமல் மிச்சம் இருக்கிறதுலேருந்து அதிலேருந்து உருவாக்கி கொண்டு அவர்கள் அந்த உடலை கவர் பண்ணிப்பாலாம் அவர்கள். ரத்யாச்சர்பட விரச்சித கந்தக புண்யா புண்ய விவர்ஜித பந்தக, அதாவது இவர்களோட பாதை, இவர்கள் நடக்கும் பாதையாக இருப்பது, இவர்களோட வாழ்க்கை எந்த பாதையில் நடந்துட்டு இருக்காளோ அந்த ஒரு பாதையில் புண்ணியமும் இல்லை பாவமும் இல்லை. பாவம் புண்ணியம் இது இரண்டுமே இல்லாத ஒரு பாதையில் தங்களோட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பக்தர்கள். புண்யா புண்ணிய விவர்ஜித பந்தக யோகி யோக நியோஜித சித்தக, அதாவது இப்பேற்பட்ட யோகிகள், இவர்களை யோகிகள் என்று புகழ்ந்து, இப்பேற்பட்ட யோகிகள் அவர்கள் செய்யும் அந்த யோகம் இறைவனோடு ஒன்று சேரணும், அவரோட அந்த முக்தி மோட்சத்தை அடைய வேண்டும் என்கிற அவர்களோட யோகம், அவர்களோட எண்ணம், அந்த எண்ணத்திலேயே எப்பொழுதும் மூழ்கி கிடப்பார்கள். அந்த இறைவனை அடைய போகிறோம் என்கிற அந்த ஆசையிலேயே இருந்து கொண்டிருப்பார்களாம் இந்த பக்தர்கள். யோகி யோக நியோஜித சித்தக ரமதே பாலோன் மத்தவ தேவ, அப்பேற்பட்ட அந்த இறைவனின் அந்த தரிசனம், அப்பேற்பட்ட கடவுளின் தரிசனம் அவரோட மனசுக்குள்ள வந்துடுது. அவரோட மனக்கண்ணால அந்த இறைவன் அந்த ஒரு உருவத்தை பார்த்து விட்டார்கள், அவர் அந்த ஸ்வரூபத்தை பார்த்து விட்டார்கள் என்றால் அவர்களோட அந்த ஆனந்தம், அந்த சந்தோஷமானது எல்லை கடந்து போயிடுமா. எப்படி ஒரு குழந்தையானது அதுக்கு பிடித்த விஷயத்தை பார்த்த உடனேயே தன்னோட அந்த ஆனந்தம் ரொம்ப அதிகமாகி அதை சிரித்து துள்ளி குதிக்க ஆரம்பிக்குமோ, அது போலவே அந்த அவர்கள் ஆசைப்படும் அந்த இறைவன், அவர் விருப்பத்துக்குண்டான அந்த இறைவன், அந்த கடவுள் அவரோட சுரூபத்தை தங்களோட மனக்கண்ணால பார்த்தால் அவ்வளவு ஆனந்தப்படுவார்கள் இவர்கள் என்று இந்த இடத்தில் சொல்றார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இப்படி இந்த மாதவதாசனை பற்றிய அந்த விஷயம், மாதவதாசனுக்கு அந்த ஒரு உணவை கிருஷ்ணர் தான் அளித்தார். இப்படி மாதவதாசன் சாப்பிட்டால், அந்த மாதவதாசன் அந்த உணவை உட்கொண்டால் அந்த கிருஷ்ணரே அதை சாப்பிட்டா மாதிரி, அதை கிருஷ்ணருக்கே நைவேத்தியம் செய்யற மாதிரி என்ற அந்த ஒரு செய்தியானது அந்த பெங்கால்லேருந்து, அந்த ஒரு இடத்துலேருந்து முழு இந்தியாவுக்கும் பரவ ஆரம்பிக்கிறது தான் அந்த விஷயம். இப்படி மாதவதாசன் என்கிற ஒரு பக்தன் புதிதாக உருவாகி இருக்கான் என்கிற அந்த விஷயத்தை கேட்ட உடனேயே இந்த ஒரு இடத்தில் இருக்கும் ஒரு பண்டிதனுக்கு இந்த மாதவதாசனோட பக்தியை சோதிக்கணும், அந்த ஒரு பக்தியை டெஸ்ட் பண்ணணும் என்ற ஒரு ஆசை வர்றதா. இந்த இறைவனை பற்றிய விஷயங்களில் இவருக்கு எவ்வளவு பெரிய ஞானம் இருக்கு, இப்படி இறைவனை பற்றிய விஷயங்களில் என்னை விட அவனுக்கு ஞானம் அதிகமாக இருக்கா, அப்படி இருந்தால் அந்த இடத்திலேயே அவன்தான் சிறந்த பக்தன் என்று ஒப்புக்கொள்ளலாம், இல்லை என்றால் அவன் சும்மாக நடித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லலாம் என்று இந்த பண்டிதனுக்கு மனதில் ஒரு ஆசை வர்றதாம். உடனே அந்த ஒரு பண்டிதன் அங்கேருந்து கிளம்பி அந்த ஜெகநாதரின் ஆலயத்திற்கு, ஜெகநாதரின் கோவிலுக்கு வராராம். அந்த கோவிலுக்கு வந்து அங்க இருக்கும் மாதவதாசனை பார்த்து, உன்னோட எனக்கு போட்டி செய்யணும் என்ற ஒரு ஆசை, நான் ஒரு பண்டிதன், எனக்கு இந்த விஷயங்களில், அந்த இறைவனை பற்றிய விஷயங்களில் ஞானம் இருக்கிறது, உனக்கும் அந்த விஷயங்களில் ஞானம் இருக்கு என்று நான் நினைக்கிறேன், அதனால என்னுடன் வந்து போட்டி போடு, நம்ம 2 பேருமே இறைவனை பற்றிய கேள்விகளை ஒருவர் கேட்டுக்கொள்வோம், நம்ம 2 பேர்ல யார் முதலில் அந்த விதைகள் தர முடியாம தவிக்கிறாளோ அவாதான் தோற்றவளாக இருப்பா, அதற்கு எதிர்மாக இருப்பவர்கள் ஜெயிப்பார்கள்
என்று சொல்றாராம் இந்த நபர். இப்ப இந்த கதையில அடுத்து என்ன நடக்க போறது? நம்ம மாதவதாசன் இந்த போட்டிக்கு ஒப்புக்கொள்கிறாரா? இல்ல அந்த போட்டிக்கு நிராகரிக்கிறாரா? இந்த கதை அடுத்து மேலும் எப்படி நகர்றது? அந்த பண்டிதன் அடுத்து என்ன செய்கிறார்? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.